இங்க ஒரு பொண்ணோட அப்பா அந்த ஊரோட எம்எல்ஏவா இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த பொண்ணு யாரெல்லாம் அழ வச்சாங்களோ அவங்கள வெட்டி போட்டு தான் மறு வேலையை பார்ப்பாரு. அவ்வளவு பாசமா இருப்பாரு அந்த பொண்ணு மேல. இப்படி இருக்க அந்த பொண்ணு ஒரு நாள் நைட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா வெளியூர்ல இருக்கிறதுனால எப்பப்பா வருவீங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படி இந்த பொண்ணு தனியா வரத்து பாக்குறா. அவங்க அப்பாவோட ஆப்போசிட் ஆளுங்க இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஊர்ல ஐஸ் வியாபாரம் பண்ற அந்த பையன் தான் இந்த பொண்ணையும் காப்பாத்துறான். இப்ப அவங்க அப்பாவும் அதே வழியில தான் வந்துகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட சைக்கிளை பார்த்த உடனே இது நம்ம பொண்ணு சைக்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. இப்ப அந்த பையன் சட்டை இல்லாம நின்னுக்கிறத பார்த்த உடனே இவன் தான் நம்ம பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் போல சொல்லி ஆளுங்களை வச்சு அடிக்கவும் இந்த பொண்ணு உடனே அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப வீட்டுக்கு போனவளுக்கு மொத்தமாகவே இந்த பையனோட ஞாபகமா தான் இருக்கு. இந்த பையனை எப்படியாச்சும் பார்க்கணும், இந்த பையன் பேசணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா அப்பதான் அவளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்றது. இப்ப இந்த பொண்ணுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே மாத்திக்கிறா. ஆனா அப்ப கூட அந்த பையன் இந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டா. இதனால அந்த பொண்ணுமே அவங்கிட்ட தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்கோ, என்ன உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அப்போன்னு பார்த்தா அந்த பையனுமே உன்னை நான் காப்பாத்துறதுக்கே உங்க அப்பா என்ன அப்படி போட்டு அடிச்சாரு, ஆனா உன்னை நான் தோத்துட்டு போனா அப்படி தெரிஞ்சுனா அவ்வளவுதான், என்ன அதோட வச்சு செஞ்சிருவாரு, என்னால அப்படி வாழ முடியாது, நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுற, தயவு செஞ்சு என்ன விட்டு அடி போயிடுன்னு சொல்றா. அந்த நேரம் அவங்க அப்பாவுமே அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி வேற ஒரு பையனை வெட்டி போறத தூரத்துல வந்து பாத்துறா. இப்ப அவங்க அப்பா இது வரைக்கும் முன்னாடி எவ்வளவு குழந்தைத்தனமா இருந்திருக்காரு, ஆனா இப்ப இப்படி ஒரு உருவமும் இருக்குது அப்படின்றத முறையா அவளுமே பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறா. இப்ப அந்த பொண்ணுமே வீட்டுக்கு போயிட்டு சரி எப்படியாச்சும் அவனை மறந்துடணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அப்ப கூட அவளுக்கு அவனோட ஞாபகமாகவே இருக்கிறதுனால அவனோட வீட்டுக்குமே போயிட்டு தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிட்டு நம்ம இங்க இருக்க தேவையில்ல, நம்ம ரெண்டு பேரும் எங்கனாச்சும் வெளியில போயிடலாம், எனக்கு அவனு அவ்வளவு பிடிச்சிருக்கு, நீ தாண்டா என் உசிரியை காப்பாத்திருக்க, அது மட்டும் இல்லாம என்னோட மானத்தை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றேன். இதை கேட்கற அந்த பையனுக்குமே கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிக்குது. சரி நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பஸ்லயுமே மறுநாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். இப்ப அந்த பொண்ணு போகிறத அந்த ஊரோட வேற ஒரு பொண்ணுமே பார்த்துட்டு இது அப்படியே அவங்க அப்பா கிட்டயும் சொல்ல, இப்ப அவங்க அப்பாவுமே தன்னோட பொண்ணு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கூட்டிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணையும் ஒரு இடத்துல பாக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்துரு என் கூட, ஒழுங்கா என் கூட வந்துரு, அவன் கூட போகாத அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இவ்வளவு எனக்கு நீ தேவையே இல்லை, எனக்கு அவன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே உதவி தள்ளிட்டு வந்துடுறா. இப்ப அவருக்குமே தான் பொண்ணு எவ்வளவு அழகா வளர்த்தோம், ஆனா இப்படி தன்னோட பெத்தவன கூட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லி அவருக்குமே ரொம்ப கஷ்டமாயி போகுது. இப்ப ஊருக்கு வந்த வரும் தன்னோட பொண்ணு தண்டவாளத்துல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க.